இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 28/3/2025 இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசியா நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயல்களால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள் என்று இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் இறைவனை மறந்துவிட்டு அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டதையும், இறைவனுடைய வல்லமையை, ஆற்றலை அவர்கள் நம்பாமல் பிற மன்னர்களையும் அவர்களுடைய ஆற்றலையும் நம்பி வாழ்ந்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. உண்மையான கடவுளை அவர்கள் நம்பும் பொழுது அவர்கள் இறைவனால் நினைவு கூறப்படுகின்றார்கள், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள், இறைவனுடைய அன்பை மிகுதியாக பெறுகிறார்கள். எனவே இறைவன் அவர்களுக்கு கூறுகிறார்: அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கோர்வேன். அவர்கள் மேலிருந்து என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். உண்மையான இறைவனுடைய அருளை அவர்கள் பெற வேண்டுமென்றால் அவர்கள் உண்மை கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், அவர் மீது தங்களுடைய பற்றுறுதியை காட்ட வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று மறைநூல் அறிஞருள் ஒருவர் கேட்டபொழுது, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இதைவிட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் என்று இறை அன்பையும் பிறர் அன்பையும் நமக்கு முன்னிலைப்படுத்தி இறைவன் கொடுத்த கட்டளைகளை இறைமகன் இயேசுவின் வழியாக நினைவுபடுத்த இறை வார்த்தையை நமக்கு அளிக்கின்றது. இறைமகன் இயேசு தம்முடைய சீடர்கள் இந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வழிநடக்க அழைப்பு விடுக்கின்றார். நாம் இறைவனை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ள மற்ற பொருட்களை விட, செல்வங்களை விட, மனிதர்களை விட இறைவனை நாம் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்று இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். நம்மை நாமே நாம் வெறுப்பதில்லை, நாம் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறோம். அதுபோல நாம் பிறருக்கு நன்மை செய்ய, பிறருக்கு நல்லதை கொடுக்க அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே நாம் நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற இந்த இறை கட்டளை உண்மையான இறை அன்பை வெளிப்படுத்துகிறது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகள் நம் வாழ்வை வளப்படுத்துகின்றன, நம்மை பலப்படுத்துகின்றன, நம்மை உருவாக்குகின்றன. எனவே இந்த நாளிலே இறை அருளை மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் உள்ளத்தில் அணையாத விளக்காக உம்முடைய இறை வார்த்தையை வேரூன்றி நாங்கள் உம்முடைய சொற்படி நடக்க எங்களை அழைக்கின்றேன். நாங்கள் உண்மையான அன்புடன் உம்மை அன்பு செய்யவும், எங்களை நாங்கள் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யவும் எங்களுக்கு தேவையான இறை அருளை தந்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.